பாபா இனி யோகத்துக்காக நிறைய தூண்டுதல். இன்னைக்கு 12 செப்டம்பர். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் கல்வியில் அனைத்தும் யோகத்திலேயே தங்கியுள்ளது. உங்கள் கல்வியில் அனைத்தும் யோகத்திலேயே தங்கியுள்ளது. யோகத்தின் மூலமே ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகுவதுடன் உங்கள் பாவங்களிலிருந்து விடுவிக்கப்படுகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகுவதுடன் உங்கள் பாவங்களிலிருந்து விடுவிக்கப்படுகின்றீர்கள். கேள்வி: சில குழந்தைகள் தந்தைக்குரியவர்கள் ஆகிய பின்னர் அவரை கைவிடுகின்றனர். இதற்கான காரணம் என்ன? சில குழந்தைகள் தந்தைக்குரியவர்கள் ஆகிய பின்னர் அவரை கைவிடுகின்றனர். இதற்கான காரணம் என்ன? நான் முன்னாடி கூட பாபா சொல்லிட்டாங்க இல்லையா? நேற்று கூட பாபா சொன்ன பதில்: சில குழந்தைகள் 8 முதல் 10 வருடங்கள் தந்தைக்குரியவர்களாக இருந்த பின்னரும் அவரை விவாகரத்து செய்து அவரை கைவிடுகின்றனர். ஏனெனில் அவர்கள் முழுமையாக அவரை இனங்கண்டு கொள்ளாததும் நம்பிக்கையுடைய புத்தியை கொண்டிராமையும் ஆகும். அவர்களின் அந்தஸ்தும் அளிக்கப்படுகின்றது. குழந்தைகள் குற்றப்பார்வையை கொண்டிருக்கும் பொழுது மாயின் தீய சகுனங்கள் உள்ளன. அப்பொழுது அவர்களின் ஸ்திதி தளம்பல் அடைந்து கற்பதை நிறுத்துகின்றார்கள். 2 விஷயம் இதுல. ஒண்ணு, பாபா முழுமையாக இனம் காணல, இல்ல நம்பிக்கை குறைவாக இருக்கு. இன்னொன்னு பாபா சொல்றது குற்றப்பார்வை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் அனைவருமே எல்லையற்ற தந்தையின் ஆன்மீக குழந்தைகள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் எங்களை பாப் தாதா என அழைக்கின்றீர்கள். 2 பேருமே சேர்ந்து சொல்றது பாப் தாதா. நீங்கள் ஆன்மீக குழந்தைகளாக இருப்பதை போன்றே இவரும் பிரம்மாவும் சிவபாபாவின் ஒரு ஆன்மீக குழந்தை ஆவார். சிவபாபாவிற்கு நிச்சயமாக ஒரு ரதம் தேவை. ஆகையால் ஆத்மாக்களாகி நீங்கள் செயல்களை செய்வதற்காக அங்கங்களை பெற்றிருப்பதை போன்றே சிவபாபாவும் இந்த ரதத்தை பெற்றிருக்கின்றார். நமக்கும் இது ரதம். ஆத்மா நம்ம சாரதி. ரதம் உள்ள பாபாவுக்கும் அது ரதம். இது செயல்கள் செய்யப்படுகின்ற செயற்களம் ஆகும். அது ஆத்மாக்கள் வசிக்கும் வீடாகும். பாபா அங்கேந்து வராரு. நாடகம் நடிக்கப்படாத அமைதி தாமமே உங்கள் வீடு என்பதை ஆத்மாக்களாக நீங்கள் அறிவீர்கள். இது நாடக மேடை, அது வீடு. அங்கே ஒளி போன்றவை இருக்க மாட்டாது. இங்கதான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுடைய ஒளி தேவை. அங்க நம்மளே ஒளிதான் இல்லையா? வேற எந்த ஒளியும் அங்க தேவையில்லை, இருக்கவும் மாட்டாது. அங்கே ஆத்மாக்கள் வெறுமனே வசிக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் பாகங்களை நடிக்கவே இங்கு வருகின்றார்கள். இப்படி இருக்கும் பரந்தாமம். இங்க இப்ப இருக்கும்போது நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியுது. அங்க இருக்கும் பொழுது அவர்கள் தங்கள் பாகங்களை நடிக்கவே இங்கு வருகின்றார்கள். இது ஓர் எல்லையற்ற நாடகம் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. ஆரம்பம் முதல் மத்தியினூடாக இறுதி வரை நடிகர்கள் அனைவரும் புரிகின்ற செயற்பாடுகளை
குழந்தைகளான நீங்கள் உங்கள் முயற்சிகளுக்கேற்ப வரிசைக்கரமாக அறிவீர்கள். இதிலும் முயற்சிகளுக்கேற்பத்தான். எவ்வளவு புரியுது நமக்கு இல்லையா? இங்கு உங்களுக்கு விளங்கப்படுத்துபவர் ஒரு சாதுவோ அல்லது ஒரு புனிதரோ அல்ல. குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே எல்லையற்ற தந்தையுடன் அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த நம்பிக்கை யாரு நமக்கு கற்பிக்கின்றார்? நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆத்மாக்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். இங்கே ஷரீரங்களும் தூய்மையாகும் என்று இல்லை. இல்லை, ஆத்மாக்களே தூய்மையானவர்கள் ஆகுகின்றனர். பஞ்ச தத்துவங்கள் சதோபிரதான் ஆகிவிட்ட பொழுது மாத்திரமே ஷரீரங்கள் தூய்மையாகும். இப்போ இந்த ஷரீரம் தூய்மையாகும். மீனிங் அந்த மாதிரி ஆகாது. ஓரளவுக்கு தான் நம்ம நம்மளுடைய என்ன உள்ள எடுக்கிறோம், ஆத்மாக்கு என்ன, உடலுக்கு என்ன கொடுக்கிறோம், அந்த விஷயத்துல கொஞ்சம் ஆகலாம். பட் உடல் பிறப்பே தூய்மையற்று இருக்கிறதுனால தூய்மையாக முடியாது. அடுத்த பிறவிக்கு தான். பாபா சொல்றது ஆத்மாக்களே தூய்மையானவர்கள் ஆகுகின்றனர். பஞ்ச தத்துவங்கள் சதோபிரதான் ஆகிவிட்ட பொழுது மாத்திரமே ஷரீரங்கள் தூய்மையாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது தூய்மையாகுவதற்கே முயற்சி செய்கின்றீர்கள். டெய்லி பாபா நமக்கு ஒரு குறிக்கோள் கொடுக்கிறார் இல்லையா? முரளியில, இன்னைக்குடைய முரளியில பாபா எனக்கு என்ன குறிக்கோள் கொடுக்கிறார், எனக்கு அது எடுக்கணும் இல்லையா? அப்போ அன்னைக்கு அதுல நம்ம ஃபோக்கஸ் செய்யலாம். பிகாஸ் ஓகே, லக்ஷ்மி நாராயணன் ஆகணும், அது அங்க இருக்கு. அங்க வரைக்கும் போறதுக்கு டெய்லி ஒரு ஸ்டெப் எடுக்கணுமே. அந்த ஒரு ஸ்டெப் தான் பாபா நமக்கு டெய்லி முரளியில ஸ்ரீமத்தா சொல்றார். அந்த ஒரு ஸ்டெப் என்ன, அது கண்டுபிடிச்சு அதை எடுக்கணும். ரைட்? பாபா சொல்றாரு, ஆத்மாக்களாக நீங்கள் எப்பொழுது தூய்மை ஆகுவதற்கே முயற்சி செய்கின்றீர். தூய்மை அங்கே ஆத்மாக்கள் ஷரீரங்கள் இரண்டுமே தூய்மையாக உள்ளன. அங்கே இங்கே, இங்கே அங்கே. பாபா டெய்லி நமக்கு கான்ட்ராஸ்ட் சொல்றது இல்லையா? சங்கம யுகத்துல தான் இங்கே அங்கே, மற்ற நேரங்கள்ல இருக்காது. சங்கம யுகத்தை தான் பாபா ஒவ்வொரு வரிக்கும் இங்க என்ன இருக்கு, அங்க என்ன இருக்கு. இங்கு அவ்வாறு இருக்க முடியாது. ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகும் பொழுது உங்கள் பழைய சரீரங்களை நீங்கி செல்கின்றீர்கள். அதன் பின்னர் புதிய தத்துவங்களினால் புதிய ஷரீரங்கள் உருவாக்கப்படும். புதிய தத்துவங்களினால் புதிய ஷரீரம். ஆத்மாவாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றீர்களா இல்லையா என்பதை அறிவீர்கள். அவசரம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே இந்த கேள்வியை கேட்க வேண்டும். என்ன கேள்வி? எவ்வளவு நினைவு செய்யறோம்? இந்த கல்வியில் அனைத்தும் யோகத்திலேயே தங்கி உள்ளது. இந்த கல்வி மிகவும் இலகுவானது. சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். உலார்த்தமானதும் மறைமுகமானதுமான நினைவு யாத்திரையே மிக பிரதான விடயம். இது மறைமுகமா, கல்வி வெளிப்புறத்துல தெரியக்கூடியது இல்லையா? பாபா இங்க சொல்றது உள்ளார்த்தமானதும் மறைமுகமானதுமான நினைவு யாத்திரையே மிக பிரதான விடயம். அதனை பார்ப்பது சாத்தியமல்ல. ஒருவர் பெருமளவு நினைவு செய்கின்றாரா அல்லது குறைந்தளவு நினைவு செய்கின்றாரா என்பதை பாபாவினால் கூற முடியுமா, முடியாதா? பாபா இன்னைக்கு என்ன சொல்றாரு? பாபாவினால் கூற முடியாது. ஆம், இந்த ஞானத்தை பொறுத்தவரை ஒருவர் இந்த பாடத்தில் மிகவும் திறமசாலி என்று உங்களால் கூற முடியும். நினைவை பொறுத்தவரை எதுவும் வெளியில் தெரிவதில்லை. ஞானம் வாயினால் பேசப்படுகின்றது. நினைவு சதா செபிக்கப்படுகின்ற மந்திரமாகும்.
செபித்தல் என்னும் வார்த்தை பக்தி மார்க்கத்துக்கு உரியது. செபித்தல் என்றால் ஒருவரின் பெயரை ஓதிக்கொண்டிருத்தல் ஆகும். பக்தி மார்க்கத்துல அப்படி ராம 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 ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த கிருஷ்ணருக்கு சொல்லுவாங்க. இங்கே ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உங்கள் தந்தையை தொடர்ந்தும் நினைவு செய், தொடர்ந்தும் தூய்மையாகுவதால் நீங்கள் முக்தி தாமத்தையும் அமைதியையும் அடைவீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் நாடகத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் என்று அல்ல. ஏன் முக்தின்னு சொன்னா என்னதுன்னு பாபா விளங்கப்படுது. முக்தினா என்ன? உலகத்துல முக்தி மோட்சம் ரெண்டும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. ஏன் ஏன் இந்த பாகத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க? ஏன் இந்த இறப்பு பிறப்பு சக்கரத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க? துன்பம் இருக்கிறதுனால. சோ பாபா சொல்றது முக்தி என்றால் துன்பத்திலிருந்து விடுபடுதல் என்று அர்த்தம். பாகத்துல இருந்து விடுபடுறது இல்ல, துன்பத்துல இருந்து. பரந்தாமத்துல நம்ம பாகத்துல இருந்தும் விடுபட்டிருக்கோம். சோ அது அந்த அந்த அனுபவத்தை தான் அவங்க விரும்புறது. பட் ஏன்? பிகாஸ் துன்பம் இல்லை. அமைதி தாமத்திற்கும் பின்னர் சந்தோஷ தாமத்திற்கும் செல்வீர்கள். தூய்மையாகுபவர்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றார்கள். ஆக்சுவலி இங்கிருந்தே நம்ம அனுபவம் செய்யும். பாபா கிட்ட வந்த உடனே தூய்மையாகுவதற்கான முயற்சி செஞ்சு செஞ்சு தூய்மையாகும் ஆக ஆக ஆத்மா நமக்குள்ள சந்தோஷம் இல்லையா? தூய்மையற்ற மனிதர்கள் அவர்களுக்கு சேவை செய்கின்றார்கள். ஒரு லோ மாதிரி. தூய்மையாகுபவர்களுக்கு தூய்மையற்ற மனிதர்கள் சேவை செய்வது அது ஒரு லோ. தூய்மையாக இருப்பவர்களின் புகழ் உள்ளது. இதற்கே முயற்சி தேவையாகும். கண்கள் உங்களை பெருமளவு ஏமாற்றுவதால் நீங்கள் வீழ்கின்றீர்கள். அனைவரும் தளம்பல் அடைய வேண்டி உள்ளது. அனைவரும் தீய சகுனங்களை அனுபவம் செய்கின்றார். குழந்தைகளாலும் விளங்கப்படுத்த முடியும் என்று பாபா கூறிய பொழுதிலும் அவர் மேலும் கூறுகின்றார், குரு மாதாவும் தேவைப்படுகின்றார். ஏனெனில் இக்காலத்தில் குரு மாதாக்கள் உள்ள வழக்கம் இருக்கின்றது. தாய்மார்கள். முன்னர் தந்தைமார்கள் மாத்திரமே இருந்தனர். இப்பொழுது தாய்மாருக்கே முதலில் கலசம் கொடுக்கப்படுகின்றது. தாய்மார்களே பெரும்பான்மையானோர். குமாரிகள் தூய்மைக்காக ஒரு ராக்கியை கட்டுகின்றார்கள். கடவுள் கூறுகின்றார், காமமே கொடிய எதிரி. அதைத்தான் பாபா கண்கள் பத்தி சொல்லாது, உடல் உணர்வுக்கு வரக்கூடியது. அதுல காமமும் இருக்கு. அதனை வெற்றி கொள்ளுங்கள். ரக்ஷா பந்தன் தூய்மைக்கான விழாவாகும். அம்மக்கள் ராக்கி அணிந்த பொழுதிலும் அவர்கள் தூய்மையானவர்கள் ஆகுவதில்லை. அந்த ராக்கிகள் அனைத்தும் செயற்கையானவை. அவை எதுவும் உங்களை தூய்மை ஆக்குவதில்லை. இனி வெளி உலகத்துல அவங்க கொண்டாடுறாங்க தானே, ஆனா அது தூய்மையாக்குறது இல்லை. அதற்கு உங்களுக்கு தூய்மையாகுவதற்கு என்ன தேவை? எப்படி தூய்மையாகணும்? யோகம். யோகம் செய்வதற்கு ஞானம். அதற்கு உங்களுக்கு இந்த ஞானம் தேவை. நீங்கள் இப்பொழுது அவர்களுக்கு ராக்கி கட்டுகின்றீர்கள். நீங்கள் அதன் அர்த்தத்தையும் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களை சத்தியம் செய்ய வைக்கின்றீர்கள். இதனாலதான் இப்போ குருட்டு நம்பிக்கைன்னு சொல்றது. பக்தி மார்க்கத்துல எல்லாமே ஞானம் இல்லை, அறியாமையில செய்யற விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாபா நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ யோகா எப்படி செய்யறதும் ஞானம் இல்லையா? சீக்கியர்கள் தங்களுக்குரிய சின்னமாக உருக்கு காப்பை அணிகின்றார்கள். ஆனால் அவர்களும் தூய்மை ஆகுவதில்லை.
அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் ஆவார். ஒரே ஒருவரே தூய்மையற்ற அனைவரையும் தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் ஆவார். இந்த மாதிரி சின்னம் எல்லாம் இருந்தாலும் ஆத்மா தூய்மையாகலையே. பாபா இங்க வந்து விளங்கப்படுத்துறார். அவர் ஒரு ஷரீரதாரி அல்ல. கங்கை நீரை இக்கண்களால் பார்க்க முடியும். சத்கதி அருள்பவரான தந்தையை கண்களால் பார்க்க முடியாது. ஓர் ஆத்மா எவ்வாறானவர் என்பதை எவரும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஷரீரத்திலும் ஒரு ஆத்மா இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. ஆனால் எவராவது ஆத்மாவை பார்த்திருக்கின்றார்களா? ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இல்லையா? ஆத்மாவை பார்த்திருக்கீங்களா? அவர்கள் இல்லை என்றே கூறுகின்றார்கள். ஒரு பெயருடைய அனைத்தும் நிச்சயமாக தென்படுகின்றது. ஆத்மாவுக்கும் ஒரு பெயர் உள்ளது. ஒரு அற்புதமான நட்சத்திரம் நெற்றியின் மத்தியில் பிரகாசிப்பதாக கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் அது புலப்படுவதில்லை, பார்க்க முடியும். அனுபவம் செய்கிறோம், பட் பார்க்க முடியாது. அவர்கள் பரமாத்மாவை நினைவு செய்கின்றனர், ஆனால் அவரை பார்க்க முடியாது. லக்ஷ்மியையும் நாராயணனையும் இக்கண்களால் பார்க்க முடியும். அவர்கள் ஒரு லிங்கத்தை வழிபட்ட பொழுதிலும் அது மிக சரியானது அல்ல. பாபா லிங்க வடிவத்துல இருக்காரா? தானே. அதனை அவர்களால் பார்க்க முடிந்தாலும் பரமாத்மா யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. இதனை எவராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆத்மாக்கள் மிகவும் சின்னஞ்சிறிய புள்ளிகள். அவர்கள் கண்களுக்கு புலப்படுவதில்லை. ஆத்மாவையும் பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. ஆனால் அவர்களை புரிந்து கொள்ள முடியும். சம்டைம்ஸ் இந்த உலகத்துல எப்படி வந்துட்டோம், கண்ணால பார்த்தாதான் நம்புவோம் அப்படின்னு. இங்க பாபா எல்லாம் எதுவுமே கண்ணால பார்க்க முடியாது. ஆத்மாவும் இல்லை, பரமாத்மாவும் இல்லை. புரிந்து கொள்ள முடியும். உங்கள் பாபா இவருக்குள் பிரவேசித்திருப்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். புரிந்து கொள். அதனால இனம் காண்றதுன்னா இப்படி நம்பிக்கை எதையோடைய அடிப்படையில. இந்த ஆத்மா தனது சொந்த சரீரத்தை கொண்டிருக்கின்றார். பின்னர் பரமாத்மாவான பரம தந்தை கூறுகின்றார், நான் இவரின் ரதத்திற்குள் பிரசன்னம் ஆகுகின்றேன். இதனாலே நீங்கள் எங்களை பாப் தாதா என அழைக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் தாதாவை உங்கள் கண்களால் காண முடியும், ஆனால் தந்தையை உங்களால் காண முடியாது. பாபா ஞான கடல் என்பதையும் அவர் இச்சரீரத்தின் மூலம் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அவரே ஞானக்கடலும் தூய்மையாக்குபவரும் ஆவார். வேறு எவ்வாறு அஷரீரியானவரால் உங்களுக்கு பாதையை காட்ட முடியும்? ஷரீரம் இல்லாம எப்படி பாபா வந்து நமக்கு பாதையை காட்டலாம்? எதுவும் தூண்டுதல்களினால் இடம்பெற முடியாது. கல்வி, ஒரு கல்வி தூண்டுதலால நம்ம கற்றுட முடியும். யூஸ்வலா சொல்றது தானே, ஒரு சட்டத்தரணியும் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் ஆகுவதற்கு தூண்டுதலாக நம்ம ஆயிடலாமா? யாராவது வந்து கற்பிக்கணும், நம்ம படிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த பட்டம் கிடைக்குது. அது போலத்தான் இங்கேயும் இது ஒரு கல்வி இல்லையா? தூண்டுதலால இல்லை. கடவுள் வருகின்றார் என்பதை எவருமே அறியாமல் இருக்கின்றார்கள். மக்கள் சிவனின் பிறந்த நாளையும் கொண்டாடுகின்றார்கள். ஆகவே அவர் நிச்சயமாக இங்கே வந்திருக்கின்றார்.
அவர் இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா இவருக்குள் பிரவேசித்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தையை முழுமையாக இனங்காணாததாலும் நம்பிக்கையுடைய புத்தியை கொண்டிராததாலும் 8 முதல் 10 வருடங்களின் பின்னரும் சிலர் தந்தையை நீங்கி செல்கின்றார்கள். மாயை அவர்களை முழு குருடர்கள் ஆக்குகின்றார். முழு குருடர்கள். தந்தைக்குரியவரான பின்னர் நீங்கள் அவரை விட்டு சென்றால் உங்கள் அந்தஸ்து அளிக்கப்படுகின்றது. மீனிங் ஏன் அந்தஸ்து அளிக்கப்படுகிறது? முயற்சி செஞ்சதை நிறுத்திட்டோம். ஆத்மா நம்ம எவ்வளவு தூய்மையாகிறோமோ அவ்வளவுதான் அந்தஸ்து, இல்லையா? குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையின் அறிமுகத்தை பெற்றிருக்கின்றீர்கள். ஆகையால் நீங்கள் அதனை பிறருக்கு கொடுக்க வேண்டும். சேவை ஒரு சப்ஜெக்டும் இருக்கு. நம்ம அதனாலையும் நம்ம மார்க்ஸ் கிடைக்குது நமக்கு, ரைட்? அதனாலையும் அரசர் அரசி ஆகக்கூடியது. அன்னைக்கு பாபா சொன்னார் இல்லையா, மற்றவங்களை உங்களை போல ஆக்கணும், இப்பதான் அந்த அந்தஸ்து அடையலாம். ரிஷிகளும் முனிவர்களும் நேத்தி நேத்தி இதுவும் அல்ல அதுவும் அல்ல என்று கூறுகின்றார்கள். முன்னர் நீங்களும் இதனை அறியாதிருந்தீர்கள். அவரை பற்றிய அனைத்துமே உங்களுக்கு தெரியும் என்பதால் நீங்கள் ஆஸ்திகர்கள் ஆகியுள்ளீர்கள் என இப்பொழுது கூறுகின்றனர். சோ இங்க ஆஸ்திகர் நாஸ்திகர்னா என்ன அர்த்தம்? அறிஞ்ச நம்பிக்கை. உலகத்துல சொல்லுது நம்பிக்கை இருந்தவங்க ஆஸ்திகர், நம்பிக்கை இல்லாதவன் ஆஸ்திகர். இந்த பாபா தெரிஞ்சவன், புரிஞ்சு கொள்ளுது யார் அவரு, இல்லையா? சோ பாபா சொல்றது, உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பாபா பத்தியும் தெரியும். பாபா தெரிஞ்சுக்கிறதுனால நாடகத்தை பத்தியும் தெரிஞ்சு. இதனை கற்கும் முன்னர் முழு உலகத்தினரும் நீங்களும் நாஸ்திகர்களாகவே இருந்தீர்கள். இப்பொழுது தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருப்பதால் பரமாத்மாவான பரம தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தி உங்களை ஆஸ்திகர்கள் ஆக்கியுள்ளார் என நீங்கள் கூறுகின்றீர்கள். பாபாவே வந்து நமக்கு விளங்கப்படுத்தி நம்மள ஆஸ்திகர்கள் ஆக்குறார். ஒரு அற்புதம். நாங்கள் படைப்பவரையோ அல்லது படைப்பின் ஆரம்பம் மத்திய இறுதியையோ அறிந்திருக்கவில்லை. தந்தையை படைப்பவர் புதிய உலகை ஸ்தாபித்து பழைய உலகை அழிப்பதற்கு அவர் சங்கம யுகத்தில் வருகின்றார். பழைய உலகை அழிப்பதற்கே இந்த மகாபாரத யுத்தம் இடம்பெறுகின்றது. இதற்காக அந்நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தார் என அவர்கள் நம்புகின்றார்கள். அஷரீரியான தந்தையே வந்தார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். அவரை பார்க்க முடியாது. நீங்க பல தடவைகள் பாபா சொல்றாரு. ஸ்ரீ கிருஷ்ணரின் படங்கள் உள்ளன, அவரை பார்க்க முடியும். சிவனை பார்க்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்தின் இளவரசராக இருந்தார். அவர் அதே முக சாயல்களை மீண்டும் கொண்டிருக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வாறு அல்லது எப்பொழுது வந்தார் என்பதை எவரும் அறியார். ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனின் சிறையில் உள்ளார் என அவர்கள் காட்டுகின்றார்கள். கம்சன் சத்யுகத்தில் இருந்தானா? அது எவ்வாறு சாத்தியமாக முடியும்? கம்சன் ஓர் அசுரன். இந்த நேரத்தில் முழு உலகமும் அசுர சமுதாயத்தில் கூறியது. அவர்கள் தொடர்ந்தும் ஒருவரை ஒருவர் கொள்கின்றார்கள். தெய்வீக உலகம் இருந்தது என்பதை அவர்கள் மறந்துள்ளார்கள்.
கடவுளின் தெய்வீக உலகை கடவுள் ஸ்தாபித்தார். கடவுளின் தெய்வீக உலகை கடவுள் ஸ்தாபித்தார். இது உங்கள் புத்தியில் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கேற்ப வரிசை கர்வமாக உள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் யாரு? இறை குடும்பத்தினர். சங்கம யுகத்துல மட்டும்தான் இது. பின்னர் நீங்கள் அங்கே தேவர்களின் குடும்பத்தினர் ஆகுவீர்கள். இந்நேரத்தில் கடவுள் உங்களை ஸ்வர்க்கத்தின் தேவர்கள் ஆகுவதற்கு தகுதியானவர்கள் ஆக்குகின்றார். அப்படி நினைக்கிறீங்களா? அனுபவமாகுதா? என்ன ஆகுறோம்? ஸ்வர்க்கத்தின் தேவர்கள். எப்படி? தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த சங்கம யுகத்தை எவருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த அதிமேன்மையான சங்கம யுகத்தை எந்த சமய நூலும் குறிப்பிடப்படவில்லை. 4 யுகத்தை பத்தி சொல்லுவாங்க, சங்கம யுகத்தை பத்தி யாருக்கும் தெரியும். இந்த அதிமேன்மையான சங்கம யுகத்தை எந்த சமய நூலும் குறிப்பிடப்படவில்லை. அதிமேன்மையான சங்கம யுகம் என்றால் மக்கள் மேன்மையானவர்கள் ஆகுகின்ற காலமாகும். சங்கம யுகமே அதிமேன்மையான யுகம் எனப்படுகின்றது. புருஷோத்தம சங்கம யுகம். இந்நேரத்தில் மனிதர்கள் மேன்மையானவர்கள் அல்ல, அவர்கள் சீரழிந்த தமோ பிரதானானவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு எவரும் இவ்விடயங்களை புரிந்து கொள்ள முடியாது. தந்தை கூறுகின்றார், இது அசுரர்களின் சீரழிந்த உலகம். அசுரர்களின் சீரழிந்த உலகம் சொல்றார் பாபா. இப்படிதான் இருக்கு. சத்தியுகத்தில் இவ்விதமான சூழல் இருக்க மாட்டாது. அது மேன்மையான உலகாக இருந்தது. அவர்களின் படங்கள் உள்ளன. உண்மையில் அவர்கள் மேன்மையான உலகின் அதிபதிகளாக இருந்தார்கள். பாரதத்தின் அந்த அரசர்களாக இருந்தவர்கள் பூஜிக்கப்பட்டனர். அவர்கள் தூய்மையானவர்களாகவும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது பூஜிப்பவர்கள் ஆகியுள்ளார்கள். பூஜிப்பவர்கள் பக்தி மார்க்கத்தில் உள்ளனர். ஆனால் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் இந்த ஞான மார்க்கத்தில் உள்ளனர். அழகா பாபா சொல்றது, பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் இந்த ஞான மார்க்கத்தில் உள்ளனர். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் எவ்வாறு பூஜிப்பவர்கள் ஆகுகின்றார்கள் என்பதையும், பூஜிப்பவர்கள் எவ்வாறு பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றார்கள் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். இவ்வுலகில் பூஜிக்க தகுதியான ஒருவரேனும் இருக்க முடியாது. பரமாத்மாவான பரம தந்தையும் தேவர்களும் மாத்திரமே பூஜிக்க தகுதியானவர்களாக இருக்க முடியும். பரமாத்மாவான பரம தந்தை அனைவராலுமே பூஜிக்கப்பட தகுதியானவர். அனைவராலுமே. சகல சமயத்தினரும் அவரை வழிபடுகின்றார்கள். அத்தகைய தந்தையின் பிறப்பே இங்கே நினைவு கூறப்படுகின்றது. ஜெயந்தி சிவனின் பிறந்த நாள் உள்ளது. ஆனால் அவர் பாரதத்தில் பிறப்பெடுக்கின்றார் என்பதை மக்கள் அறியார். பிறப்புனா எப்படி, என்ன மாதிரி பிறப்பு, எங்க எடுக்கிறார்? என்னத்தான் அந்த ஒரு இந்த ஜோக் இருக்கு இல்லையா, எல்லா இடங்களிலும் போனா கடவுள்கிட்ட பேசுறதுக்கு இன்டர்நேஷனல் கால், நான் இந்தியாவுக்கு மட்டும் வந்தா லோக்கல் கால். ஏன் அப்படின்னு சொன்னா பாரதத்துலதான் பிறப்பெடுக்கிறேன். அது மாதிரி எல்லாம் இருக்கு. சோ மீனிங் ஏதோ
அதெல்லாம் வெளி உலகத்துல தானே அந்த மாதிரி சொல்றது. ஏதோ ஒரு இருக்கு இல்லையா, பாரதத்துல தான் இருக்கார் அப்படின்றது. அவர் பாரதத்தில் பிறப்பெடுக்கின்றார் என்பதை மக்கள் அறிய. இந்நாட்களில் சிவனின் பிறந்த நாளுக்கு விடுமுறை கூட அளிக்கப்படுவதில்லை. சிவராத்திரின்னு சொன்னா ஆப்ஷனல் ஹாலிடே தான் பாரதத்துல. இனி உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கறது. அவரது பிறந்த நாளை கொண்டாடுவதும் கொண்டாடாமல் விடுவதும் உங்களை பொறுத்தது. ஆனால் அது உத்தியோகபூர்வ விடுமுறை அல்ல. சிவ ஜெயந்தியில் நம்பிக்கையற்றவர்கள் வேலைக்கு செல்கின்றார். பல சமயங்கள் உள்ளன. சத்யுகத்தில் அவ்வாறான விடயங்கள் இருப்பதில்லை. அங்கே இவ்விதமான சூழல் இருக்க மாட்டார். சத்யுகம் ஒரே ஒரு தர்மம் மாத்திரம் உள்ள புதிய உலகமாகும். அப்படி டெய்லி நம்ம எப்படி பரந்தாமத்தை நினைக்கிறோம், பாபாவை நினைக்கிறோம், அப்படி டெய்லி வேற என்ன நினைக்கணும், எங்க போக போறோம், அதுக்கப்புறம் சத்தியுகத்தை பத்தி நினைக்கணும். டெய்லி நினைக்கிறீங்களா? அந்த உலகம் எப்படி இருக்கும், அங்க என்ன செய்வோம், அந்த சந்தோஷம். பாபா நம்மளை எப்படி ஆக்குறாரு, எந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. சத்தியுகம் ஒரே ஒரு தர்மம் மாத்திரமே உள்ள புதிய உலகமாகும். சந்திரவம்ச ராஜ்யம் அவர்களை தொடர்ந்து வரும் என்பதை அவர்கள் அங்கே அறிந்திருப்பாங்களா இல்லையா? அறிந்திருப்பதில்லை. இங்கே கடந்த காலத்தில் இன்னார் இருந்தார் என்பதையும் நீங்கள் சத்தியுகத்தில் இருப்பீர்கள் என்பதையும் அறிவீர்கள். இப்போ கடைசியில பாபா நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்க, சக்கரத்தோடைய ஞானம். அங்கே நீங்கள் எந்த கடந்த காலத்தை நினைவு செய்வீர்கள்? சத்தியுகத்தில் கலியுகமே கடந்த காலமாகும். அதன் வரலாற்றையும் புவியலையும் செவிமடுப்பதில் என்ன நன்மை இருக்கும்? எப்படியும் நமக்கு ஞாபகம் இருக்காது, வீட்டுக்கு போயிட்டு வருவோம். இங்கே நீங்கள் பாபாவுடன் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். பாபாவே ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். தந்தை அனைவருக்கும் சத்கதி அருளவே வந்துள்ளார். எல்லாருக்கும் சத்கதி அருள்பவர் ஒரே ஒருத்தர். சத்கதினா என்னது? சந்தோஷம் இல்லையா? துன்பத்துல இருந்து விடுவிக்கிறது சந்தோஷம். அவர் நிச்சயமாக ஆத்மாக்கள் அனைவரையும் திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்வார். அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகின்றது என மனிதர்கள் ஷரீர உணர்வினால் கூறுகின்றார்கள். ஆத்மாக்கள் அனைவரும் நீங்கி சென்ற பின்னர் களிமண்ணால் ஆக்கப்பட்ட பழைய ஷரீரங்கள் அழிக்கப்படும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. என்ன அழிக்கப்படும் தெரியாம இருக்கு இல்லையா? மண்ணோட சேரும் சொல்றது, பட் என்னது ஆத்மா பத்தி தெரியாதே. ஆத்மாவாகிய நான் ஒரு ஷரீரத்தை நீக்கி இன்னொன்றை எடுக்கின்றேன். இந்த உலகில் இதுவே எனது இறுதி பிறவி. அனைவரும் தூய்மையற்றவர்கள். எவரும் அனாதியாக தூய்மையானவராக இருக்க முடியாது. பெரிய ரகசியம் பாபா வழங்கும். எவரும் அனாதியாக தூய்மையானவராக இருக்க முடியாது. சத்தோ பிரதான், சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகள் நிச்சயமாக உள்ளன. பாபா சொல்றது எவரும் அனாதியாக தூய்மையானவராக இருக்க முடியாது. சத்தோ பிரதான், சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகள் நிச்சயமாக உள்ளன. அனைத்தும் கடவுளின் வடிவங்கள் எனவும் கடவுள் களிப்பூட்டுவதற்காகவே தனது பல வடிவங்களை படைத்தார் எனவும்
அம்மக்கள் கூறுகின்றார்கள். நிறைய கதைகள் சொல்றது. எதன் கணக்கையும் அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை. களி பூட்டுபவர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதும் இல்லை. தந்தை இங்கே அமர்ந்திருந்து உங்களுக்கு உலக வரலாற்றையும் புவியியலையும் விளங்கப்படுத்துகின்றார். ஒரு நாடகத்தில் ஒவ்வொருவரின் பாகமும் வேறுபட்டது. ஒவ்வொருவரின் தராதரமும் வேறுபட்டது. ஒருவர் வகிக்கும் தராதரம் எதுவோ அது புகழப்படுகின்றது. தந்தை சங்கம யுகத்தில் இவ்விடயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். சத்யுகத்தில் சத்யுகத்தின் பாகமே நடிக்கப்படுகின்றது. அங்கு இவ்விடயங்கள் இருக்க மாட்டாது. கான்ட்ராஸ்டே இல்லை இல்லையா? அங்க இங்கு இந்த உலக சக்கரத்தின் இந்த ஞானம் உங்கள் புத்தியில் சுழல்கின்றது. உங்கள் பெயர் பெயர் சுயதர்சன சக்கரதாரிகள். நம்ம சொல்றது, இந்த உலக சக்கரத்தின் இந்த ஞானம் உங்கள் புத்தியில் சுழல்கின்றது. உங்கள் பெயர் சுயதர்சன சக்கரதாரிகள். லக்ஷ்மிக்கும் நாராயணனுக்கும் சுய தரிசன சக்கரம் கொடுக்கப்படவில்லை. படங்கள் அப்படி காமிக்கிறது. பட் யாருக்கு இருக்கு சக்கரம்? விஷ்ணுவுக்கா? நம்ம கிட்டதான் இருக்கு. சக்கரம் இந்த நேரத்துக்குரியது. அஷரீர் உலகில் ஆத்மாக்கள் மாத்திரம் வசிக்கின்றார்கள். சூக்ஷ்ம உலகில் எதுவுமே இல்லை. இங்கேயே மிருகங்கள், பறவைகள் போன்றவையும் மனிதர்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். பாபா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி வழங்கப்படுகிறார். ஹிஸ்டரி முக்காலங்கள், ஜியோகிராஃபி உலகங்கள். பாபா நமக்கு விளங்கப்படுத்துறது உலகங்கள், முக்காலங்கள், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி. பாபா சொல்றது, இங்கேயே மிருகங்கள், பறவைகள் போன்றவையும் மனிதர்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். சத்தியுகத்தில் அவர்கள் மயில்கள் போன்றவற்றை காட்டுகின்றார்கள். அங்கு அவர்கள் மயில் இறகுகளை பிடுங்கி அவற்றை அணிய மாட்டார்கள். யாருக்கு காமிச்சிருக்கு? கிருஷ்ணருக்கு காமிச்சிருக்காங்க. பாபா இன்னைக்கு சொல்றாரு அப்படி ஆக்சுவலி இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு பாபா. இல்லையா? முக்கியமான ஒரு அடையாளம் கிருஷ்ணருக்கு அதுதான் காமிக்கிறது. பட் ஆக்சுவலி அது தூய்மைக்காக அடையாளம். நல்ல பாபா சொல்றாரு, அங்க அவர்கள் மயிலுக்கு எந்த வலியையும் கொடுக்க மாட்டார்கள். அப்படி இல்லைன்னா கீழே விழுந்ததை எடுத்து போடுவார். இளவரசன் கீழே விழுந்து எடுத்து போடுவார். ஒரு மயிலிலிருந்து விழுந்துள்ள இறகுகளை பொறுக்கி தங்கள் கிரீடங்களில் அவற்றை பதிக்கவும் மாட்டார்கள். இல்லை, அவை கிரீடத்தில் பொய்யாக காட்டப்பட்டுள்ளது. இன்னைக்கு பாபாதோட அங்கு அனைத்தும் அழகாக இருக்கின்றன. அங்கு அழுக்கான எவற்றினது பேரோ அல்லது சுவடோ இருக்காது. நீங்கள் பார்த்த உடனேயே விருப்பின்மையை உணரும் வகையில் எதுவும் அங்கு இருக்காது. எங்க பார்த்தாலே ஏதாவது ஒன்று என்னடா இப்படி இருக்கு அப்படின்றது வருதுதான் உங்களுக்குள்ள. அங்க எதுவுமே அப்படி இருக்காது. எல்லாமே அழகா இருக்கும். இங்கு நீங்கள் விருப்பின்மையை உணர்கின்றீர்கள். அங்கு மிருகங்கள் கூட வேதனை அனுபவம் செய்வதில்லை. சத்தியுகம் முதற்தரமானது. அதன் பெயரே புதிய உலகான ஸ்வர்க்கம். இங்கு பழைய உலகில் மலையில் கட்டடங்கள் கூட வீழ்ந்து மக்கள் மரணிக்கின்றார். பூமி அதிர்ச்சிகள் இடம்பெறும் பொழுது அனைவரும் மண்ணில் புதைந்து மரணிக்கின்றார். வகையான மரணம் இருக்கு. சத்தியுகத்தில் மிக சொற்ப மனிதர்களே இருப்பார். பின்னர் அவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். முதலில் சூரிய வம்சம் இருக்கும். உலகம் 25% பழையதாகும் பொழுது அது சந்திர வம்சம் என அழைக்கப்படும். கிராஜுவலி. இன்னைக்கு சூரிய வம்சம், நாளைக்கு சந்திர வம்சம் இல்லை. கிராஜுவல். அதனால பாபா சொல்றது அப்படியே ஆகும் பொழுது சந்திர வம்சம் ராஜ்யம் மாறும்.
சத்யுகம் 1750 வருடங்களுக்கு நீடிக்கின்றது. அது 100% புதிய உலகம். அங்கு தேவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். உங்களில் பலர் இவ்விடயங்களை மறந்து விடுகின்றீர்கள். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு இதய வலுவல் ஏற்படக்கூடாது. இது முயற்சி செய்வதற்கான ஒரு விடயம். குழந்தைகளான உங்கள் அனைவரையும் முயற்சி செய்யுமாறு தந்தை சமமாக தூண்டுகின்றார். எல்லாருக்கும் ஒரே முரளித்தானே? யாருக்காவது ஸ்பெஷல் முரளி இருக்கா? எல்லாருக்கும் ஒரே முரளித்தான். இன்னைக்கு வந்த ஆத்மாவுக்கும் 80 வருஷங்களாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஒரே முரளி. சோ பாபா சொல்றது, குழந்தைகளான உங்கள் அனைவரையும் முயற்சி செய்யுமாறு தந்தை சமமாக தூண்டுகின்றார். நீங்கள் உங்களுக்காகவே பூமியில் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். நீங்கள் என்ன ஆகுவீர்கள் என உங்களை சோதித்து பாருங்கள். ஒரு டீச்சர் அவ்வளவுதான் சொல்ல, எல்லாம் படிப்பிச்சுட்டு என்ன சொல்லுவார், இப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க பாரு, எவ்வளவு படிக்க போறீங்க, என்ன அந்தஸ்து கூறுவீங்க. அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய இப்போதோ விளைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். தாரணைக்கான சாராம்சம். இந்த அதிமேன்மையான யுகத்தில் ஸ்வர்க்கத்தின் தேவர்கள் ஆகுவதற்காக இந்த கல்வியை கற்று உங்களை தகுதியானவர்கள் ஆக்குங்கள். இந்த அதிமேன்மையான யுகத்தில் ஸ்வர்க்கத்தின் தேவர்கள் ஆகுவதற்கான இந்த கல்வியை கற்று உங்களை தகுதியானவர்கள் ஆக்குங்கள். உங்கள் முயற்சிகளில் இதய வலுவலை கொண்டிராதீர்கள். இனி மனந்தளராதீர்கள். புரியுதா? பாபா சொல்றது, உங்கள் முயற்சிகளில் இதய வலுவலை கொண்டிராதீர்கள். 2, இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் சொந்த தனிப்பட்ட பாகமும் தராதரமும் உள்ளன. ஒவ்வொருவரும் தனது தராதரத்துக்கேற்ப மரியாதையை பெறுகின்றனர். இந்த ரகசியங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு உலக வரலாற்றையும் புவியலையும் கடைந்து ஒரு சுயதர்சன சக்கரதாரி ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தையின் ஒவ்வொரு மேன்மையான வழிகாட்டலையும் ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்கின்ற உண்மையிலேயே அன்பான அன்பிற்கினிய ஆத்மா ஆகுவீர்களா. நீங்கள் தந்தையின் ஒவ்வொரு மேன்மையான வழிகாட்டலையும் கடைபிடிக்கின்ற உண்மையிலேயே அன்பான அன்பிற்கினிய ஆத்மா ஆகுவீர்களாக. ஒரே ஒரு தந்தைக்கான இந்த அன்பில் குழந்தைகள் சதா அமிழ்ந்துள்ளார். சதா, இதுதானே அண்டர்லைன் பண்ணுவேன். அவர்கள் தந்தையால் பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நேசிப்பதுடன் அவர்களின் கேள்விகளும் முடிவடைகின்றன. கேள்விகள் இருக்கா? பாபா இந்த லைன் இன்னைக்கு முரளியில சொன்னார், எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னாலும் சொல்லுவீங்க. பாபா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னது? வைரம். நம்மள உயர்க்காகத்தான், மேன்மையானவர் ஆக்கிறதுக்குத்தான், இல்லையா? சோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறவங்க என்ன, ஒவ்வொரு வார்த்தையும் நேசிப்பதுடன் அவர்களின் கேள்விகளும் முடிவடைகின்றன. பிராமண பிறப்பின் அத்திவாரமே அன்பாகும். ஃபர்ஸ்ட் பாபாவுடைய அன்பு அனுபவம் செய்யும்.
அந்த அன்புல நம்ம ஞானத்தை கேட்கிறோம், பாபாவோட யோகா செய்யறோம். பட் ஃபர்ஸ்ட் அன்பு. அந்த அன்பு தானே நம்மள ஈர்க்குது. அன்பான அன்பிற்கினிய ஆத்மாக்கள் அன்பான அன்பிற்கினிய ஆத்மாக்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை கடைபிடிப்பதில் எந்த சிரமத்தையும் அனுபவம் செய்வதில்லை. அவர்களின் அன்பு காரணமாக அவர்கள் பாபா கூறுகின்ற எதற்கும் சதா உற்சாகத்தை கொண்டிருக்கின்றனர். அவர்களின் அன்பு காரணமாக அவர்கள் பாபா கூறுகின்ற எதற்கும் சதா உற்சாகத்தை கொண்டிருக்கின்றனர். அது தங்களுக்காகவே தனிப்பட்ட முறையில் என்று எண்ணி தாங்கள் அதனை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். மற்றதும் பாபா சொல்றாருன்னு இல்ல, எனக்காக பாபா சொல்றாரு, நான் இதை செய்யணும். அர்ஜுனன் அப்படித்தானே, அவ்வளோ யுத்த காலத்துல எவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்காங்க. பட் கிருஷ்ணர் யாருக்கு சொன்னது? ஒருத்தருக்கு. இப்போ நம்ம முரளி கேட்கும் போது நம்ம பாபா யாருக்கு சொல்றார்? எனக்கு சொல்றார் பா. அதோடைய ஞாபகார்த்தம் தான் இருக்கு இல்லையா? சோ பாபா சொல்றது அது தங்களுக்காகவே தனிப்பட்ட முறையில் என்று எண்ணி தாங்கள் அதனை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அன்பான ஆத்மாக்களுக்கு பெரிய இதயங்கள் இருப்பதால் அவர்களுக்கு பெரிய விடயமும் சிறியதாகி விடுகின்றது. ஒரு பெரிய விஷயம். பெரிய இதயம் இருந்து வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, எல்லாத்தையுமே அமிழ்த்திடலாம் கடல்ல. சின்ன இதயம் இருக்குன்னு சொன்னா சின்ன விஷயமும் நல்ல பெரிய இதயம். ஸ்லோகம்: எதனை பற்றியும் உணர்ச்சி வசப்படுகின்ற உணர்வுகளை கொண்டிருப்பது தோல்வியின் அறிகுறியாம். இதுல பாபா ஃபீல் ஃபெயில், இங்கிலீஷ்ல சொன்னது ரைமாங்க. எது பத்தியாவது ஃபீல் பண்றீங்கன்னு சொன்னா அப்போ ஃபெயில் ஆகுறீங்கன்னு. ஃபீலிங்னா புரியுதா? மீனிங் அது ஒரு பாபா சொல்ற ஃபீலிங் உடைய ஃப்ளூன்னு சொல்லுவார். எதனை பற்றியும் உணர்ச்சி வசப்படுகின்ற உணர்வுகளை கொண்டிருப்பது தோல்வியின் அறிகுறியா. அவ்வியக்த சமிக்கை. எரிமலை ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு உங்கள் நினைவு என்னும் அக்னியை ஏற்று வைத்திருங்க. இதனை செய்வதற்கு இலகுவான வழி, சதா உங்களை ஓர் ரத ஓட்டியாகவும் பற்றற்ற பார்வையாளராகவும் கருதுங்க. ஆத்மாவாகிய நீங்கள் உங்கள் ரதத்தின் சாரதி. இந்த உடல் ரதம், நான் ஆத்மா சாரதி. ரெண்டு இருக்கு. ரதம் வேறு, நான் சாரதி வேறு. விழிப்புணர்வு உங்களை உங்களுடைய ஷரீரத்திலிருந்தும் எவ்வகையான ஷரீர உணர்விலிருந்தும் பற்றற்றவர் ஆக்கும். உங்களை ஓர் ரத ஓட்டியாக கருதுவதனால் உங்கள் பௌதீக அங்கங்கள் அனைத்தையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். உங்கள் மனம், புத்தி, சம்ஸ்காரங்கள் என்னும் உங்கள் சூக்ஷ்ம சக்திகள் கூட ஒழுங்கில் இருக்கின்றன. மனம், புத்தி, சம்ஸ்காரங்கள் என்னும் உங்கள் சூக்ஷ்ம சக்திகள் கூட ஒழுங்கில் இருக்கின்றன. ஸோ பௌதீக அங்களும் சரி, மனம், புத்தி, சம்ஸ்காரம் ரெண்டுத்துக்குமே பாபா என்ன வழிமுறை சொன்னாரு? ரதத்தை ஓட்டக்கூடிய சாரதி, பற்றற்ற பார்வையாளராக எந்த உடல் மூலம் செய்யறது.